preach the gospel of Jesus. இந்த இடத்திலே நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை உங்கள் மத்தியிலே பாடும்படியாக வந்திருக்கிறேன். Strengthen the local church of God. அதே போல இங்கு உள்ள லோக்கல் சபைகளை கர்த்தருடைய கிருபையிலே பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன். And I will pray and let's go into the word of God. நான் அதற்கு முன்பாய் ஜெபம் பண்ணி வார்த்தைக்குள் போகலாம். Father, I stand here before your throne. ஆண்டவரே உம்முடைய கிருபாசனத்தண்டைக்கு முன்பாக நான் நிற்கிறேன். Lord, I give my body, soul and spirit in your hands. ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரங்களுக்குள் கொடுக்கிறேன். I give all the people who are assembled at your presence, Lord. ஆண்டவரே இந்த இடத்திலே கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். And bring your word to your people. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுப்பீராக. Your word will transform people, Lord. ஆண்டவருடைய வார்த்தை தான் ஜனங்களை உருமாற்றும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's turn to the book of Psalms. அதாவது சங்கீதங்களின் புத்தகம் 127 127 and verses 3. மூன்றாவது வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து 127 verses 3. ஆமா கரெக்ட். சங்கீதம் 127 அதிகாரம் 3வது வசனம். ஆமா அது இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குமா? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Amen. Behold, the children are a heritage from the Lord, and the fruit of the womb is a reward. Hallelujah. Here the psalmist is very clearly saying that 127 128 psalm talks about the family. அதாவது 127வது 128வது சங்கீதம் குடும்பத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு அதிகாரங்கள். God is more keenly observing and he is building the families. அதாவது கர்த்தர் உற்று நோக்கி கவனித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்ட விரும்புகிறார். Bible says that it's not good for man to be alone, so he found a woman. வேதம் சொல்லுகிறது நீ ஒரு மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு சரியான ஏற்ற துணை வேண்டும். So God created Eve to make them to be a family. அதாவது ஏவாளை கர்த்தர் உண்டு பண்ணி ஒரு சரியான துணையாக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தும்படியாக நியமித்தார். And these two become 3, 4, 5 and whatever the capacity they want. இரண்டு பேர் உள்ளவர்கள் அவர்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்தி மூன்றாகவோ நான்காகவோ ஐந்தாவதாகவோ தேவனுடைய கிருபையிலே பெருகுவார்கள். A family is been built and it has been origined by the thought of the Lord Jesus. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், குடும்பம் என்பது தேவனுடைய ஆலோசனையிலே உதிக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. That's why when King David, when he is describing about the creation of God, he said that how beautiful is the creation when he was created in the mother's womb. அவன் சொல்றான், அதனாலதான் சங்கீதக்காரன் அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட காரியத்தை நினைச்சு அவன் மிக மிக ஆச்சரியமான காரியம்னு சொல்லி பாடி வைக்கிறான். I will praise thee, for I am fearfully and wonderfully made, and marvelous are thy works, it says in Psalm 139 verses 13 and 14. அதாவது 139வது சங்கீதத்திலே 13 14வது வசனங்கள் இப்படி சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க வகையிலே கர்த்தா ஆண்டவருடைய கிருபையிலே என் தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாக்கப்பட்டேன். And we have your doctors and they know more about how the baby is formed, but the Bible says that before you've been formed in the mother's womb, he knew you by name. ஆனா இந்த இடத்துல अनेक மருத்துவர்கள் கூட இருக்கலாம், உங்களுக்கு அந்த அதிசயங்கள் தெரியும், குழந்தை உருவாக்கப்பட்ட அதிசயமான முறை. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே அவர் உங்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறவர். Before you have been created, even no doctor knew about anything about that baby, but God knew before the mother and the father came together. அதாவது நம்மளை உருவாக்குவதற்காக நம்முடைய தாயும் தகப்பனும் இணைவதற்கு முன்பாகவே தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறவர் தேவன். That's what in Jeremiah chapter 1 verses 5 says that before I formed thee in the belly I knew thee, he says. அப்படிதான் எரேமியாவிலே 1:5 சொல்கிறது, நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்து கொண்டேன். I have sanctified you in the mother's womb and I have called you by name for the prophet of this nation, he said. நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே பரிசுத்தம் பண்ணி இந்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை அழைத்தேன். Because God is building the families. ஏனென்றால் தேவன் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுவிக்கிறார். Do not neglect the family that God has given you. அருமையான உங்களுக்கு சொல்ல முடியும்,
குடும்பத்தை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். That's what the Bible says, that you need to love one another. That is the greatest commandment. அதனாலதான் வேதத்திலே ஒரு அடிப்படையான முக்கியமான ஒரு கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். As an Indian origin people, we have that affection and love and relationship, but because you're living in a different world and different culture, that doesn't mean that you should adopt those things. நீங்களும் நானும் உண்மையிலே இந்தியாவுடைய பாரம்பரியத்திலே அந்த முறையிலே கலாச்சாரத்திலே நம்ம பண்புகளிலே வளர்க்கப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த தேசத்திலே குடிபெயர்ந்த பின்பு இந்த தேசத்தில் வேண்டாத ஒரு செயல்களை நீங்களோ நானோ பின்பற்றி விடக்கூடாது. Years back I was working with this Diners Club Australia, which was overseas in Bangalore. அதாவது நான் ஒரு இடத்திலே ஆஸ்திரேலியாவிலே பெங்களூருடைய பிரான்ச்சான ஒரு கம்பெனில வர்க் பண்ணி கொண்டிருந்தேன். And it was called as Diners Club Australia. அதாவது அதனுடைய பேர் டைனஸ் கிளப் ஆஸ்திரேலியா. And it is a charge card which they were using, and when I went for the job to get training, the first thing that they said that no more families, partners living, they said. Living partners, they said. இனிமேல யாரும் குடும்பமா இருக்க மாட்டாங்க, ஃபியூச்சர்ல எல்லாம் லிவிங் பார்ட்னர்ஸா தான் வாழ்வாங்க. So it was really surprising for me. எனக்கு உண்மையிலே அவர்கள் அப்படி ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லும்போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. And I said that I argued with them because Bible says that families are built by God. நான் உடனே அவங்களோடு நான் எதிர்த்து சம்பாஷணை பண்ண ஆரம்பித்தேன். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தி கட்டிக்கொண்டிருக்கிறார். God created male and female and God united them as one family, and that is called as family. கர்த்தர் ஆணையும் பெண்ணை சிருஷ்டித்து அவர்களை சரியான ஜோடியாக இணைத்து அவர்தான் குடும்பத்தை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். And also there is affection and relationship and the love that has been born together to go forward, to have many children and to have a future. அதனுடைய உண்மையான நோக்கமே அவர் பக்தியுள்ள ஒரு சந்ததியை உண்டாக்கி இந்த உலகத்திலே அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும்படியான ஒரு உண்மையான நோக்கம். Last night when I was praying, the Spirit of God was telling to talk about this message to you all. நான் நேற்று இரவு இந்த சபைக்கு இந்த தருணத்திலே என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் இதை தான் உங்களோடு பேசச் சொன்னார். God wants you to be a role model in this nation as a families. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் விரும்புகிற காரியம் உங்களை இந்த தேசத்திலே ஒரு உதாரண புருஷர்களாக நல்ல மனுஷிகளாக வாழ விரும்புகிறார். You should understand your husband's heart and husband should understand the wife's heart. மனைவிகள் கணவனுடைய இருதயத்தையும் கணவன் மனைவியுடைய இருதயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். And as a parents you should understand the child's heart. அதே போல பெற்றோர்களாக குழந்தைகளுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். This everything is depends on the heart. That's why God says that I need your heart, he is talking about. எல்லாமே இருதய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அதனால தான் கர்த்தர் எப்பொழுதுமே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்றார். The love, the word is identified as a heart. அதாவது love அப்படிங்கிற அன்பு என்ற அந்த வார்த்தை அந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா இருதயத்தின் வடிவத்தை குறித்து சொல்லுவார்கள். No family can sustain without love. அதாவது எந்த ஒரு குடும்பமும் அன்பு இல்லாமல் அது கட்டப்படவே முடியாது. If you are adjusting and living, it doesn't go forward, but if you have understanding and living, it will have a long life. நீ எதையோ ஒன்று சரி செய்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாலும் குடும்பம்லாம் ஒன்றும் பெருசா முன்னேறாது. புரிந்து கொண்டு செயல்படும் போது அதை கர்த்தர் முன்னேற்றி கொண்டு போவா. People who can understand each other, they can travel as long as they want, but if they don't understand and have misunderstanding, then the problem starts. அதாவது ஒரு மனதோடு செயல்பட்டால் தான் நீங்களும் அவர்களும் கர்த்தருடைய கிருபையில கரத்தை இணைத்துக் கொண்டு மிகுந்த தூரங்கள் நடந்து செல்ல முடியும். Imagine about Adam, he did not even sin. அதாவது ஆதாமை நினைத்து பாருங்க, அவன் பாவமே செய்யல. But his wife, when she sinned, he shared the sin because he loves her. அதாவது அவனுடைய மனைவி பாவம் செய்து விட்டார்கள், இவனும் அதற்கு பங்காளி ஆயிட்டான். If he would have left Eve and Eve would have been gone away from the Garden of Eden, God would have created another Eve, but he didn't like that, but he wants his wife to be with him. இந்த ஈவ் ஏவாள் பாவம் செய்த பிறகு இவன் அந்த மனுஷியை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் போகல. விட்டுட்டு போயிருந்தானா ஒருவேளை ஆண்டவர் ஏவாளை மாத்திரம் அனுப்பிச்சு விட்டுட்டு வேற ஒரு ஏவாளை கிரியேட் பண்ணி இவனுக்கு கொடுத்திருக்கலாம். But he did not do that because the family is something very important. ஏன் ஆண்டவர் அப்படி செய்யலனா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மாதிரி கர்த்தர் அவனுக்கு ஏற்ற துணை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம். For this world, for this region, God wants you to be a role model to
to this country. இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை என்னை ஒரு உதாரண புருஷர்களாய் இருக்க விரும்புகிறார். Why did God bring you out of the land of India? எதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் சொந்த இந்திய தேசத்திலிருந்து இலங்கை தேசத்திலிருந்து அழைத்து வர முடியும்? Why did God bring you here just to work and earn lot of money? எதற்கு உங்களை மாத்திரம் சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரமா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு? Do you think that Daniel was taken from the Judah to bring him to Babylon? Do you think that because of bondage? நீங்களும் நானும் இப்படி நினைக்கிறோமா? தானியேலை யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோன் பகுதிக்கு அழைத்து வந்தது சும்மா அவனை ஆசீர்வதிக்கும்படி? He was a bonded person, but he was among the prime minister. He was a prime minister of that country. அவன் ஒரு அடிமையாக தான் அந்த தேசத்துக்கு வரவழைக்கப்பட்டான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு எல்லாம் பெரிய அதிகாரியாக Daniel was a role model to the entire nation. I'm telling you today. ஏனென்றால் பாபிலோன் தேசத்திலே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உதாரண புருஷனாய் தானியேல். So every one of you, God wants your family to be built on the rock of Lord Jesus Christ. அதனால கர்த்தர் விரும்புகிறது அவருடைய வசனத்தில் கன்மலையிலே கட்டப்பட்ட குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் காணப்பட வேண்டும். Don't adjust and leave, but build your family on the Christ and build your family on the word of God. Build your family on love. It will sustain forever. சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி வாழாதீங்க. தேவனுடைய கன்மலையாம் வசனத்திலே நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பு செய்து நீங்கள் கட்டி வாழ வேண்டும். The partner that God has given you is a very specific partner. Though there is no other partner in the universe where God has given you, so you need to give yourself as submissively and go forward with what God has given for your future. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணை கணவனோ மனைவியோ உலகத்திலே அவங்க தான் உங்களுக்கு சரியான துணை. அது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. அவங்க தான் உங்களுக்கு சரியானவங்க. அதை புரிந்து கொண்டு அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்ந்து போக வேண்டும். Many of them, when the problem comes, that they say that it's my fate that I got married, or they would have said that there were so many proposals came, but I don't know why I married. சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய தலைவிதி நான் ஒன்ன போய் கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு अनेक இடத்துல இருந்து நிறைய வரங்கள்லாம் வந்தது. ஆனா நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க. But do not ever say that, because you are giving a place for the enemy to work and destroy the foundation of your family. தயவு செய்து விளையாட்டுக்கு கூட அப்படி சிந்திச்சு நீங்க சொல்ல வேணாம். ஏனென்றால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் பிசாசு உள்ளே நுழைந்து பெரிய காரியங்களை செய்து விடுவான். You need to know that very specifically. நீங்கள் அதை கண்டிப்பாக துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். When I bought the Indian socket, நான் வந்து ஒரு இந்தியன் அந்த பிளக் சாக்கெட் எடுத்துட்டு வந்தேன், and which did not work for this socket. அதுல இந்த ஊர் யூரோப்பியன் சைடுக்கு வர்க் பண்ண மாட்டேங்குது. I tried to push, but it's not going. அது நான் எவ்வளவோ சிரமப்பட்டு அழுத்தி பார்த்தேன், ஒன்னும் வர்க் ஆகல. And I pushed, it got broken in the hotel. I paid for it. ஆமா, கடைசில பாத்தீங்க அப்படினா அந்த பிளக்கே உடையற மாதிரி நான் அழுத்தி விட்டுட்டேன். நான் கடைசில அதுக்கு பெனால்டி கட்டினேன். But later I bought a adapter, converter, which smoothly it worked very well. அதற்கிட்ட பாத்தீங்கன்னா அது அந்த பிளக் போறது மாதிரி ஒரு அடாப்டர் கன்வெர்ட்டர் வாங்குனேன். அதுக்கிட்ட அது சரியா வர்க் ஆக ஆரம்பிச்சு. So you need to know that the family is built on the heart. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குடும்பம் இருதயத்திலிருந்து கட்டப்பட ஆரம்பிக்கும். Our heart is very sensitive. நம்மளுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷித்த மெல்லிய தன்மை உடையது. So Bible says, as we read the verses, that the children are the heritage and also they are the reward. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 127:4 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் வரும் பலன். You need to remember that you are dealing with a child means dealing with the heart. அதாவது நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, பிள்ளைகளோடு நீங்க டீல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இருதயத்தோடு நீங்கள் சம்பாஷணை பண்ணுகிறீர்கள். So you need to know that unless the husband and wife have peace, they cannot deal the children. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பும் சமாதானம் இல்லாம குழந்தைகளை நீங்க சரியா வளர்க்கவே முடியாது. God has given you that reward. ஆண்டவர் வந்து உங்களுக்கு குழந்தைகளை ஒரு பலனாய் கொடுத்திருக்கிறார். If you look into the Judges chapter 13 verses 1 to 13, நீங்கள் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1 ல இருந்து 13 பாத்தீங்க. Manoah and his wife did not have children. She was a barren for many years. மனோவாவும் அவருடைய மனைவியும் अनेक வருஷங்கள் கர்ப்பம் தரிக்காமல் இருந்தார்கள். Abraham and his wife Sarah have been barren for many years. அதே போல ஆபிரகாமும் சாராவும் अनेक வருஷங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். And his wife was they were both barren for many years. எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பரிசுத்த மணவாட்டியும் பாத்தீங்கன்னா अनेक வருஷங்கள் குழந்தை இல்லாம தான் இருந்தாங்க. They cried out to God. அவர்கள் தேவனை நோக்கி அழுதார்கள். They cried out to God. அவர்கள் தேவனை God, please open the door, Lord. ஆண்டவரே எனக்கு உங்க வாசலை திறங்க. Please open the door of my womb. தயவு செய்து கர்ப்பத்தின் கதவை திறப்பீராக. When anybody meets you,
யாராவது உங்களை சந்திச்சாங்கன்னா they ask you, how are you brother? அவங்களை எப்படி இருக்காங்கன்னு How are விசாரிச்சாங்க. you sister? எப்படி இருக்கீங்க சகோதரி? And how did you get married? எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? You got married, and how many children? கல்யாணம் பண்ணி விடலாம்னு எவ்வளவு குழந்தைங்க இருக்குது? And they might ask you, where are you working? அடுத்து உடனே கேட்பாங்க, எங்க நீங்க வேலை செய்றீங்க? These 4 questions are common questions. இந்த 4 கேள்விகளும் அடிப்படையா எல்லாரும் கேட்டுருவாங்க. And if you answer that my wife is divorced, நீங்க இப்படி போய் சொல்றீங்க, அப்படியா கல்யாணம் ஆகி என் வைஃபை விவாகரத்து பண்ணிருக்கேன், and there will be no more question, they will stop till there. முதல் क्वेश्चनக்கே இப்படி ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா மீதி 3 கேள்விக்கு அவங்க பதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. You need to understand that these 4 questions are regularly you need to answer. நீங்களும் நானும் எப்பொழுதுமே இந்த 4 அடிப்படையான இந்த உலக கேள்விகளுக்கு நாம் பதில். Marriage is not built with beauty. அதாவது கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அழகு சம்பந்தப்பட்ட காரியம். Initially they will be like tomato. ஆரம்பத்துல என்ன பாத்தீங்கன்னா தக்காளி மாதிரி இருப்பாங்க. And later the color and the texture and everything will change. கொஞ்ச நாளாக வச்சு போன தக்காளி நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது மாதிரி வேற மாதிரி ஆயிடும். So don't depend on the beauty. ரொம்ப நீங்க பியூட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. Don't think more about your beauty. அதாவது ரொம்ப உங்க அழகு குறிச்சே சிந்தனை பண்ணி இருக்காதீங்க. The way like Adam accepted his wife. அதாவது எப்படி ஆதாம் ஏவாளை அப்படியே கர்த்தர் கொடுத்தார்னு ஏற்றுக்கொள்ளுங்க. I am telling you, the mistake was not Eve's but Adam's was the mistake. அதாவது நல்லா பார்த்து கொள்ளுங்க, ஈவனுடைய தப்பு கிடையாது, உண்மையிலே ஆதாம் தான் பெரிய தப்பு. Because you need to understand, I want you to concentrate, this is very important. The mistake that happened in the Garden of Eden, the mistake was not Eve's but it was Adam's. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியத்தில் ஏவாளுடைய தப்பு பெருசாய் காணப்படவில்லை. என்ன பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா ஆதாமுடைய தப்பு பெரிதாய். Logically கொஞ்சம் நல்ல ஒரு லாஜிக்கா திங்க். God created this universe. இந்த யூனிவர்சஸ் அந்த சராசரங்களை தேவன் படைத்தார். Then God planted this Adam. அதாவது அதன் பிறகு ஆதாமை படைச்சாங்க. And after creating Adam, God did not create Eve. அதாவது உடனே ஆதாமை கிரியேட் பண்ண உடனே ஈவை கிரியேட் பண்ணல. Want him to recognize the need of a woman. அதாவது கொஞ்ச நாள் விட்டு தனக்கு ஒரு துணை வேணும்னு அவன் இதயத்தில் ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணினான். Maybe you would have waited for 21 years to get married. ஒருவேளை அவன் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணான்னு தெரியலங்க. He waited. அவன் உண்மையிலேயே காத்திருந்தான். Meantime God gave him an assignment to do. அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அசைன்மென்ட் கொடுத்திருந்தார். Every animal was coming to each other. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஜோடி ஜோடியா அவனுக்கு முன்னாடி வருது. And it says that Mrs. Parrot and Mr. Parrot. அவன் பார்த்தா, ஓ இது பெண் பறவை, இது ஆண் பறவை. And the dog comes, this is Mr. Dog and it has lot of breeds, and this is Mrs. Dog. அவன் பார்த்தா நாய் வகைகளை பார்த்தா, இது பெண் வகை நாய், இது ஆண் வகை நாய். This is Mr. Camel and this is Mrs. Camel. அப்படி பார்த்தா ஒட்டகம், இது பெண் ஒட்டகம், இது ஆண் ஒட்டகம். And everything was coming in a queue and it was nice naming everybody. அழகாக ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி ஜோடி ஜோடியா விட்டு பார்க்கிறார். But he was alone. ஆனா இவன் மாத்திரம் தனியா இருக்கான். The loneliness will kill human beings. நல்லா பாத்துக்கொள்ளுங்க, தனியா இருந்தோம்னா செத்தே போய்டுவோம். You don't think that if I am alone I will be very happy. நீங்க மாத்திரம் நினைக்காதீங்க யாருமே இல்லனா நம்ம ஜாலியா இருக்கலாம். You are alone, you will have mental and emotional problems. நீங்க தனியா இருந்தீங்க அப்படினு சொன்னீங்கன்னா உங்களுடைய மண்டை குழம்பி போகும். I'm going to ask you a nice question, you need to be very open. நீங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல கேள்வி கேட்பேன், நீங்க நல்லா பதில் சொல்லுங்க. Think that nobody is in your house for one day. உங்க வீட்ல யாருமே இல்ல ஒரு நாள் நினைச்சுக்கோங்க. And you are talking alone. நீங்க மாத்திரம் தனியா பேசிக் கொண்டிருக்கீங்க. Check, you would have spoken alone. நீங்க மாத்திரம் தனியா பேசிக் கொண்டிருக்கீங்க. இந்த காபி பவுடர் எங்க இருக்கு தெரியலையே. நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க, ஓ where the coffee powder is. So you talk for yourself. நீங்க உங்களுக்குள்ளாரே பேசிக் கொள்றீங்க. It's the truth I'm telling you. நான் இந்த உண்மையை தான் சொல்றேன். Every time when you speak alone, then you need to remember Ernest Tathpudi. நீங்க தனியா பேசும்போதெல்லாம் என் பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. So loneliness will kill the future. அந்த தனிமை உங்களையும் உங்கள் வருங்காலத்தை கொன்று. So our heart deals with emotional feelings. ஏனா நம்மளுடைய இருதயம் பாத்தீங்கன்னா உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படக்கூடிய. Adam was responsible to teach Eve. அதாவது ஆதாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அசைன்மென்ட். ஏவாளுக்கு அவன் தான் ஆண்டவருடைய எல்லா காரியத்தை சொல்லி. God
created Adam, and through Adam God created Eve. அதாவது ஆதாமை தேவன் சிருஷ்டித்து அவன் மூலமாக தான் ஏவாளை கொண்டு வந்தார். There was no connection between God and the Eve. அதாவது டைரக்டா தேவனுக்கும் ஏவாளுக்கும் படைப்பிலே ஒரு எந்த தொடர்பும் கிடையாது. Because she was created to the man, so she was called as woman. அதனால தான் அவன் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டதனால தான் அவளுக்கு மனுஷின்னு பேர் வந்தது. So you should understand something very important is, நீங்கள் ஒரு அடிப்படையான ஒரு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். husbands, you should teach your wives. உங்கள் கணவன்மார்களே நீங்கள் தயவு செய்து உங்கள் மனைவிகளுக்கு நீங்க நல்லா பாடம் சொல்லி கொடுக்கணும். You are senior person in the family. நீங்க தான் உங்க வீட்டுல ஒரு மூத்த குடிமகன். Bible says that the husband is the head of the church, the head of the family. வேதம் சொல்லுகிறது புருஷன் தான் வீட்டுக்கு தலையா இருக்கிறான். Husband is not a pastor. ஆமா, ஹஸ்பண்ட் ஒரு வீட்டுக்கு மேய்ப்பன்லாம் கிடையாது. No. He is like Christ. அவர் வீட்டுக்கு அவர்தான் கிறிஸ்து மாதிரி. He is Christ. அவர்தான் கிறிஸ்து. And the wife is the church. அந்த வைஃப் தான் சபை. So you should know that the husband should know how much his wife is and how much she is in depression, how much she is good, how much she is bad. Everything you should have known by this time. தலையா இருக்கிற கிறிஸ்து சபையை அறிந்து வைத்திருக்கிறது போல குடும்பத்துக்கு தலையா இருக்கிற கணவன் தான் மனைவியுடைய உணர்வு நிலைகள் அறிந்து கொள்ள வேண்டும். All the connections goes from the brain to every part. Anything happens, immediate signal will come here. என்ன நடந்தாலும் சொல்லி நம்ம மூளையில தான் சிக்னல் அடிக்கும். So same thing, you should know your wife and your family. அதனால தான் நான் சொல்ல வரேன், கணவன்மார்களே உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய மனைவி நன்றாய் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். And Adam took Eve. இழுத்துட்டு போறாங்க. And he said, this is LCD projector. அவர் சொல்றாரு உடனே, இதுதான் LCD ப்ரொஜெக்டர். அம்மா, this is iMac. அம்மா, இதுதான் iMac ன்னு சொல்றாங்க. MacBook Pro இதுதான் பைபிள். அம்மா, இதுதான் வேத புத்தகம். இதுதான் ஸ்டாண்ட் அம்மா. இதுதான் ஸ்டாண்ட் அம்மா. அதுவும் தெரியுது அங்க அதான் கிளாஸ் நல்ல இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. What you are seeing is a glass, it is wonderfully created. அது கரண்ட் அம்மா கை வச்சா ஷாக் அடிக்கும். ஆமா, அது கரண்ட், don't put your hand on it, it will be shocking. So he has trained Eve. அப்ப ஒவ்வொரு இதுலயும் எப்படி ஆதாம் அப்படிதான் பயிற்சி எடுத்துட்டாங்க. Recently one man and woman got married and they called the next day to me. சமீபத்திலே ஒரு கல்யாணம் நடந்தது, ஒரு கணவன் மனைவி ஆனார்கள். அவர் அடுத்த நாளே என்னை அழைத்தார்கள். He called, my wife doesn't know anything brother. உடனே அவர் அடுத்த நாளே சொல்றாரு, என்னோட வைஃப்க்கு ஒண்ணுமே தெரியல பிரதர். What should I say to him? நான் என்னது சொல்ல முடியும்? I told him to teach your wife, I said. நான் உடனே சொன்னேன், உடைய மனைவிக்கு நீ கற்றுக் கொடு. She was living with a very jollily, happily. She doesn't know any problems. Mother and father took care like a roja chedi. And now he has given to a man, he leaves it in the sunlight. அதாவது கடந்த ஒரு 20-25 வருஷமாக ஒரு ரோஜா செடி போல அப்பா அம்மா கையில ரொம்ப அருமையா வளர்க்கப்பட்டவங்க இப்போ ஒரு மனுஷனிடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் அது சரியா பராமரிக்கணும். See, I had the same problem with me also when I got married. I'm talking by my experience. என்னுடைய திருமண ஆரம்ப காலத்துல நான் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சேன். There was a repulsion and misunderstandings, and I came from different culture, different life, and she was living in America, she was studied in America, and lifestyle was totally different. என்னுடைய ஆரம்ப கால திருமண வாழ்க்கையிலே நானும் அநேக கடினமான பாதைகளை சந்தித்தேன். எங்களுக்குள்ளார ஒரு புரிதல் இல்லை சரியாக. அவங்க அமெரிக்காவில் வளர்ந்து வந்தாங்க. அவங்களுடைய முறைகள், வாழ்க்கை முறைகள் வித்தியாசமா இருந்தது. என்னுடைய வித்தியாசமா இருந்தது. My father-in-law studied in America and he had that education. His lifestyle is different and my style is like KGF, you know. என்னுடைய father-in-law எல்லாரும் அமெரிக்கா செட்டில்டு ஃபேமிலி. நானும் கோலார் தங்கவயல்ல வாழ்ந்து வந்தவன். But there was two different individuals coming together. அத பாருங்க, முற்றிலும் வேறுபட்ட ஒரு மனித பரிமாணம் உடையவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். Hydrogen and oxygen coming together to become water. அதாவது ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் எதுக்கு ஒண்ணா வருது அப்படினா தண்ணி உண்டாக்கும்படியா. There should be a change of electrons each other. அதுல ஒரு எலக்ட்ரான்ஸ் உடைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். அப்பதான் ஒரு பரிமாண மாற்றம் வரும். Sharing of electron, give and take. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணு, கொஞ்ச நேரம் நான் யூஸ் பண்றேன். கொஞ்ச நேரம் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறை. I had misunderstandings many times. ஆமா, நான் நிறைய வாட்டி கருத்து வேறுபாடுகள் எனக்கு வந்தது. Even but the fact happened when my son was born, I started loving my father. நான் பார்த்தேன் அப்படினா எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அதற்குங்கிட்ட என்னுடைய அப்பாவை நான் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன். I started loving my mother. அதுக்குங்கிட்ட என்னுடைய அம்மாவை ரொம்ப அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன். Change the diapers and you need to feed and many things happens in that.
அதாவது நம்ம குழந்தை பறிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய பராமரிக்கணும், நாப்பி மாற்றணும், நிறைய கண்காணிக்கணும், நிறைய வேலை இருக்கு. Night times no sleep, nothing. It's like different world. இரவு வேளையில் பார்த்தீங்கன்னா அநேக வேளையில் பார்த்தீங்கன்னா நல்ல ராவிழிப்பு ஜெபம் மாதிரி இருக்கும். எங்க அப்பா அம்மா, it's like my father and mother, they loved me so much when I was small. I remembered everything like that. நான் அந்த மாதிரி சூழ்நிலைகளை அம்மா அப்பா நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க, நம்ம சிறு வயதில் நான் நிறைய நினைவு வைத்திருக்கிறேன் என்னை எப்படி போற்றி வளர்த்தாங்கன்னு சொல்லி. And I started loving them more, giving offered many gifts and loving them more and more. நான் அந்த சூழ்நிலைக்கு அங்கிட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு என்னோட தாய் தந்தரை மிக மிக அதிகமாய் நேசித்து அவர்களை நான் பராமரிக்க ஆரம்பித்தேன். After Elijah was born, after 3 years, Shiloh was born. என்னுடைய முதல் மகன் எலிஜா பிறந்தா, அதுக்கு அங்கிட்டு சைலோ பிறந்தாங்க. And then I started knowing the value of a woman. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய அந்த ஒரு தன்மை முக்கியத்துவத்தை நான் உணர்ந்தேன். No, the girl, especially Samruddhi, the way she talks, so expressive, so open, so freedom and so independent, And suddenly a man getting married to her and he says, ஆமா, very difficult, சிறு குழந்தைய பார்க்குறேன், சம்பிருதி, அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வெளிப்படையாக பேசுகிறாங்க, நல்ல ஜாலியாக இருக்கிறாங்க, சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி குழந்தை வளர்ந்து திருமணம் ஆனவொன்னே புருஷன் சொல்கிறான், வாயை திறந்தா பேசாத. It is really a different thing, it's very tough. இது உண்மையில ரொம்ப கடினமான காரியம் பெண்களுக்கு. For 21 years or 18 years a girl lives with her parents with a very freedom, and the man should know what she has come from. 18, 20, 25 வருடங்கள் தாய் தகப்பன் அரவணைப்பில் சுதந்திரமாய் வளர்ந்த ஒரு பெண் ஒரு கணவன் கையில் வந்த பிறகு நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து நாம் வாழ வேண்டும். I started loving my wife more because of my daughter. அதான் என் மகள் பிறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதற்குன்ட்டு என்னுடைய மனைவி நான் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். I think this is 50 pounds. நான் இது 50 பவுண்டுன்னு நினைக்கிறேன். Yeah. So if I give my wife this pound, நான் இந்த 50 பவுண்டை என்னுடைய வைஃப்ட்ட கொடுக்கிறேன். ஏய் பிசாசே சைத்தான் இது அது திட்டி குத்தன்னு நினைச்சுக்க. நான் வந்து I scold like anything and give this money to my wife. She will throw back in my face. என்ன நினைப்பாங்க அவங்க, திரும்ப இத முகத்துக்கு நேராக தூக்கி போட்டுருவாங்க. If I take a small piece of rubbish tissue paper, சில நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கான ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குது. If I write I love you, அதுல வந்து நான் எழுதி நான் உன்னை மனதார நேசிக்கிறேன், she keeps ever in her purse or somewhere very precious place. அவங்களுக்கு முக்கியமான இடத்துல ஒரு பொக்கிஷமா இருக்கிற இடத்துல அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. So the family is not because of what you have. ஃபேமிலிங்கிறது நீங்க ஏதோ குடும்பம்ங்கிறது ஏதோ நீங்க என்ன வைத்திருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் செயல்படுவதா அல்ல. What you are or what you earn is not family. ஆமா, நீங்க எப்படியோ இல்லை நீங்க எந்த மாதிரி மரியாதை சம்பாதித்து வைத்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் குடும்பம் செயல்பட முடியாது. Family is more than this universe, I am saying. நான் உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும், இந்த அண்ட சராசரங்களுக்கும் மேலான ஒரு காரியம் தான் குடும்பம். Recently I knew something, 4 important things. Yesterday also I shared about 4 important things that you need to learn. சமீபத்தில் கர்த்தர் கிருபையில எனக்கு ஒரு 4 முக்கியமான காரியங்கள் என்று ஒரு காரியங்கள் தெரியும். One is heaven, ஒன்னு பரலோகம், God, அடுத்து தேவன், man, அடுத்து மனிதன், and earth. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமி. These 4 are very unique places and unique people, and it is created especially with God. He created heaven for himself, earth is created for man. அதாவது நல்லா பாருங்க, இந்த 4ம் ஒரு முக்கியமான காரியம். பரலோகத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார், பூமியோ மனுபுத்திரருக்கு உடையது என்று வேதம் சொல்லுகிறது. And God made us in a such a way that you should not worry about anything on this earth. அதாவது கர்த்தர் நம்மளை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார்னா எதை குறிச்சுமே கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. Because he said that my children, if they ask me some meat, will I give them snake? வேதத்தில் அழகா சொல்லுது, என்னுடைய பிள்ளை என்னிடத்துல ஒரு மீட் கேட்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு பாம்பை கொடுக்க போறேன்னா, or if they ask me a nice water bottle, shall I give him poison? நான் அவங்க ஏதாச்சும் ஒரு தண்ணி கேட்கும்போது நான் அவங்களுக்கு பாய்சனை கொடுக்க போறேன்னா, no father and mother will think like that. எந்த ஒரு தாய் தகப்பனும் அந்த மாதிரி முரண்பாடாய் சிந்திக்கவே மாட்டாங்க. Before you got born in this world, God has prepared a job for you. அது நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பே நாம் சம்பாதிக்கக்கூடிய வேலை வழிமுறைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Born on this earth, your wife and partners have been selected by God. நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்பே ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Imagine I was living in KGF, my wife was living 1000 kilometers away.
God brought us like a magnets at a point of time. ஆமா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நானும் கர்நாடகா பார்டர்ல கோலார் தங்க வயல்ல இருக்கிறேன். என்னுடைய மனைவி அமெரிக்கா தேசத்துல பலாயிரம் மைல்ல இருக்கிறாங்க. எங்கள் இருவரையும் ஆண்டவர் ஒரு காந்தம் போல இணைத்தார். When the time of God comes, everything will happen according to His plan. தேவனுடைய நேரம் வரும்போது எல்லாமே சரியாய் நேர்த்தியாய் நடக்கும். After when I got married, we were shifted to KGF. நான் பாத்தீங்க அப்படின்னா நான் திருமணம் நடக்கிற வரைக்கும் நான் KGFல இருந்தேன். After married, I went to KGF, back to my home. ஆமா, I took my wife to my place. ஆமா, திருமணம் நடந்த பிறகு நான் KGFக்கு போனேன், கோலார் தங்கவேல் பகுதிக்கு. I called my father and said, Daddy, I will live with you forever, I said. நான் உடனே அப்பாட்ட சொன்னேன், நான் உங்களோட வாழ போறேன். Because I can't go live because I don't have money, I don't know how I can manage. நான் உங்களோட தான் இருக்க போறேன். ஏனா அங்க போனா நான் எப்படி பிழைக்க போறேன்? ஏனா பணம்லாம் பெருசா இல்ல. I don't know what is rice kg or I don't know what is tomato kg. I'm really scared, I said. நான் உடனே சொன்னேன், அரிசி என்ன விலைன்னு தெரியாது, தக்காளி என்ன விலைன்னு தெரியாது, நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? My father called me separately and he said, Nana, if you have 100 people also, you will be able to give them food. God has blessed you, he said. ஆண்டவர் அப்பா என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஒரு 100 பேர் வந்தாலும் உனக்கு சாப்பாடு போட்டு அவங்களை ஆசீர்வதிக்க கூடிய கிருபை உன்னோட இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Separately live in a separate apartment and live your own life so that you will know the value of your life. நீ தனிமையாய் உன் மனைவியோடு பிள்ளைகளோடு போய் வாழு, அப்பதான் உனக்கு வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் உனக்கு தெரியும். Till today I am living my life very honorably. God is sending all the requirement of my family. இந்த நாள் வரைக்கும் நான் குடும்பத்திலே நல்ல முறையிலே தேவனுடைய கிருபையிலே எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு கனமாய் வாழுகிறேன். All the past things pass away, everything become new in my family. எல்லாம் மோசமான பழைய வாழ்க்கை எல்லாம் போய் எல்லாமே கர்த்தர் கிருபையிலே புதியனவாய் மாறினது. So when you are married, there is a problem time, there is a suffering time, but if you are really sticking to Jesus, your life will go in a beautiful manner. ஆமா, திருமண வாழ்க்கையிலே ஒரு சில நேரம் கொஞ்சம் கஷ்டமான துன்பமான சூழ்நிலை வருது. அந்த நேரத்திலும் நாம் குடும்பமாய் கர்த்தரை விடாபிடியாக பிடித்துக் கொண்டோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். So as a leaders or a parents, you are firstly called as a parent is nothing but a leader. நீங்க பாருங்க, உங்களை ஒரு பெற்றோர் அப்படினு சொன்னாங்கன்னா நீங்க ஒரு லீடர் என்கிற அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். Second thing is that you are a participant in the family. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே ஒரு பங்குதாரர்கள். Third thing is that you are an observer. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்காணிப்பாளர். And fourth thing is you are a doer. நான்காவது காரியம், நீங்கள் காரியங்களை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல செய்கிறவர். Jesus is a leader. நல்லா பாருங்க, நீங்கள் ஒரு லீடர். Jesus is a leader. இயேசு ஒரு லீடர். That's why he led people to the place where he wants to go. அதனால தான் அவரால மற்ற ஜனங்கள் எந்த இடத்துக்கு நடத்தப்பட வேண்டுமோ அவரும் நடத்தினார். Jesus was a participant. இரண்டாவது பாத்தீங்கன்னா இயேசு நம்மளோடு பங்கு கொண்டு வாழுகிற ஒரு தேவன். Not with the priest and other people, he was always with sinner people. அதாவது பாத்தீங்கன்னா மற்ற ஜனங்களோடு பரிசுத்த பிள்ளைகளோடு தான் இருப்பார், எல்லாரோடையும் இருக்கிற ஒரு கர்த்தர். And Jesus took among his disciples where he selected, no, you took about the raw materials of this world. ஏசப்பா மாமூல் ஆட்கள் எட்டுங்கிறாருங்க. பீட்டர் இஸ் a fisherman, மேத்யூஸ் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அங்க நிறைய பேர் இருக்காங்க, சாஸ்திரர்கள் பரிசேயர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருத்தர் கூட என்னக்கல. ஆக்சுவலா அவங்கெல்லாம் ஃபுல் பைபிள் தெரியுங்க, ஆனா ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கல. He selected ordinary people. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களாக அப்போஸ்தலராக தெரிந்து கொண்ட பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை சராசரியான ஒரு தேவ பிள்ளைங்க. He observed the people and the nature of people. அவர் உற்று கவனித்தார், ஒவ்வொரு ஜனங்களை உற்று கவனித்து அவங்களுடைய இயல்பு தன்மைகளை உற்று கவனித்து பார்த்தார். After observing, he showed them how to live. That is why he is a doer. அப்புறம் அவங்களை நல்லா உற்று கவனித்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்தார். Jesus wants us as a family which is the image of Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பமாக வாழ விரும்புகிறார். ஏனென்றால் அதுதான் அவருடைய சாயல். So you should show unconditional love to your partner, unconditional love for your children. உங்களுடைய கணவன் மனைவிக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நீங்க நிபந்தனையற்ற அன்பு எப்பொழுதும் செய்ய வேண்டும். More than giving things, more than other things, the first basic priority is love. நீங்கள் எதையோ வாங்கி கொடுக்கிறதோ அப்படிங்கறதை விட முதலில் அடிப்படை ஒரு காரியம் அன்பு. Many people, they do miracles, prophecies, everything. I do the same also. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் பாத்தீங்கன்னா நல்ல தீர்க்கதரிசனம் சொல்வாங்க, ஊழியங்கள் செய்வாங்க. But more than that is the spiritual fruits. அது எல்லாத்தையும் விட ஆவியின் கனிகள் அவசியம். Very important, my dear friends. மிக மிக அவசியம். Among them, the love is something higher than the rest of the 8 of them. அந்த ஆவியின் கனி 9லே பாத்தீங்கன்னா அன்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். That's why when John chapter 13 verses
34 and 35 it says that love one another, he said, Jesus. அதனால தான் யோவான் 13 34 35 சொல்லுகிறது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். The way I loved you, you love one another, he said. நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் மற்றவர்களை. It is one among the difficult problem, difficult commandment in this universe. அதாவது இது ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த அண்ட சராசரி மிக கடினமான ஒரு கட்டளை. Jesus said to his disciples, love one another so that you will be my disciples, he said. அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒருவருக்கு ஒருவர் நான் நேசித்த போல அன்பாருங்க. அப்ப love is more than the words, and love is more than what we live, but love is something live and action way. அதாவது அன்பு என்பது ஏதோ வார்த்தையின் அடிப்படையிலே இல்ல, அது கிரியைகளின் அடிப்படையிலே உள்ளது. I'm going to tell you something. Two things is that love has two objectives. One is physically needs and also emotional needs. அதாவது அன்பு என்கின்ற சொல்லும்போது அதிலே ஒரு இரண்டு நோக்கங்கள் அடிப்படையிலே இருக்குது. ஒன்று உடல் சார்ந்த காரியங்கள், அடுத்து உணர்வு சார்ந்த காரியங்கள். So these two are very important for the family between husband and wife and also parents and children's relationship. நல்லா பாத்துக்கணும், குடும்பத்திலே இந்த இரண்டு உணர்வுகளுக்கும் மிகுந்த முக்கியமான ஒரு பங்கு உண்டு. Love is an act of sacrifice. அதாவது அன்பு என்பதே பாத்தீங்கன்னா அது ஒரு தியாகத்தின் ஒரு செயல். You need to sacrifice your time, you need to sacrifice the money. You should sometimes, even though you don't have money, sometimes you might bring loan to do something for your family. நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில நேரம் பணத்தை நீங்க செலவழிக்கிற மாதிரி இருக்கும், உங்க நேரத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியங்களை செய்வதற்கு கடன் வாங்கி கூட செயல்பட வேண்டியதா இருக்கும். So the second thing is that you should be a provider for your family. இரண்டாவதாக பாத்தீங்க அப்படினா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். The third thing is that when you are providing, provide with a positive attitude. அதாவது நீங்கள் எதையும் உங்கள் குடும்பத்துக்கு செய்யும்போது அதை பாத்தீங்க அப்படினா ஒரு நேர்மறையான ஒரு காரியங்களை செய்யுங்கள். Unconditional love towards the person that you offer. அதாவது யாரிடத்துக்காக நீங்க என்னத்தை sacrifice பண்ணி உங்க அன்பை செலுத்துறீங்களோ அதுல ஒரு நிபந்தனையற்ற அன்பு இருக்க வேண்டும். If your friend says that come for 1 mile, you should go for 2 mile, he says. வேதம் சொல்லுகிறது உன்னுடைய நண்பன் 1 மைல் தூரம் உன்னை நடக்க கூப்பிட்டா 2 மைல் தூரம் போ. So that is how you need to love your family. அப்ப அதை விட மேலான முறையில் உன்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். When you are providing, never complain, never accuse or never do anything, because that will bring shame and which will bring emotional feeling and depression. நீங்கள் எதையும் உங்கள் குடும்பத்துக்கு தியாகத்தின் அடிப்படையில் செய்யும்போது அவமானப்படுத்திராதீங்க, திட்டிராதீங்க. ஏனென்றால் அது சரியான முறை அல்ல, அது குடும்பத்துக்கு சரியான உகந்தது அல்ல. I showed you about 50 pounds. If I give with accusing or doing shameful words, they don't receive it. But even though ordinary paper with love, if you give, they will put it as a frame like that and they will keep it forever. 50 பவுண்ட் கொடுத்தேன், சந்தோஷமா கொடுக்கல நான். So they remember it as a pain. But சின்ன பேப்பர் இருந்தாலும் அப்படி போட்டு உங்களை நல்லா பார்க்குவாங்க. So that's how, and you should remember that Philippians chapter 4 verses 19, our God is a Jehovah Jireh. அதாவது பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது தேவன் யெகோவா ஈரே. So the second major important thing for the family is emotional needs. அதாவது இரண்டாவது முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா உணர்வுகளின் தேவை குடும்பத்திலே உண்டு. So you should leave something satisfied thing, deep inner and internal, and also you should know the desire of the heart of your partner and desire of the children. அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்துக்கு செய்யும்போது அவங்களுடைய உள்ளார்ந்த ஆத்துமாவை தொடக்கூடிய அளவிலே அவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிலே அது இருக்க வேண்டும். If you do like that, that will leave joy, peace and happiness in that person. நீங்கள் அப்படி செய்யும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மத்தியில உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். I know that there is an enemy that always wants to destroy your family, but when you build your family with the love of God, then everlasting family will be built through you. சத்துரு எப்பொழுதுமே குடும்பத்தை கலங்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை கண்டுபிடிப்பான். ஆனா நீங்க தேவனால் உண்டாகிற அன்பின் அடிப்படையில் உங்க குடும்பத்தை கட்டி நேசிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். When not satisfied, leaves with a feeling of the disruption, and also it gives unhappiness and also ego problems, then every problem will start. அதாவது ஒரு இடத்துல இந்த திருப்தி இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஈகோ பிரச்சனை வந்துரும், ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. Among them, the most important thing that you need to recognize that don't give importance to one person, but give a neutral love for everyone in the family. அதாவது ஒரு மனிதருக்கு மாத்திரம் குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாருக்கும் சரிசமமான முறையில் அன்பை செலுத்த வேண்டும். After my son was born and my next after 3 years my daughter is yet to born.
முதல்ல என்னுடைய மகன் எலியா பிறந்தான். அதுக்கிட்டு 3 வருஷம் கழிச்சு என்னுடைய மகள் பிறக்க இருந்தால். Before that I and my wife sat and we were thinking how Elijah is going to accept this girl. நாங்க அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மூத்த மகன் எலியா நம்மளுடைய அடுத்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள போகிறான். So we bought a nice car. அவனுக்கு உடனே ஒரு அருமையான காரை வாங்கினோம். We packed it in a very nice expensive car we bought him. ஆமா, ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு கார் தான் வாங்கி கொடுத்தோம். And we packed it in a very good manner. நல்ல அருமையா கவர் பண்ணினோம். We were educating my son for last 2 months, telling that the sister who is going to be born is going to bring a best gift for you. அதாவது நாங்க வந்து அவனுக்கு 2 மாசமா சொல்லி கொண்டிருக்கோம், உனக்கு ஒரு தங்கச்சி பிறக்க போறாங்க, உனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுது. I'm not telling you a story, I'm telling you the fact that we did. அதாவது நான் உங்களுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லவில்லை, என் வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். Every day we used to tell your sister is coming, she is bringing a big gift. நான் ஒவ்வொரு நாள் சொல்றேன், உன்னோட தங்கச்சி வர போறாங்க, உனக்கு பெரிய பரிசு காத்துருக்கு. And also she knows what you need, that's a gift that she is going to bring. அதே போல நான் சொல்லிருக்கேன், உன் தங்கச்சிக்கு உனக்கு என்ன வேணும்னு தெரியும்பா, அந்த gift தான் தர போகுது. My son said, Daddy, what she is bringing, tell me Daddy, I will not tell anybody. உடனே என் பையன் சொல்றான், அப்பா என்கிட்ட மாத்திரம் சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன gift கொடுக்க போகுது. And I said, she will bring, wait for that. நான் உடனே சொன்னேன், தங்கச்சி கொண்டு வரும், அது வரைக்கும் காத்துரு. My wife was in the hospital with a pain, she bore a daughter. அதாவது என்னுடைய மனைவி பிரசவ காலத்திலே அந்த வேதனையில இருந்தார்கள் ஆஸ்பத்திரியில. And I was hearing the pain that she was suffering with. அப்போ அந்த இடத்துல அவங்க பிரசவ காலத்திலே கத்துன கத்து எனக்கு அந்த வலிகள் தெரிந்தது. And the child came out, and when the child came, I said to one of my helper to bring the gift. அதாவது குழந்தை பிறந்தது, அதற்குங்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் பரிசை எடுத்து வர சொன்னேன். And I said, Elijah, close your eyes, I am going to bring your sister is coming with a gift. நான் உடனே சொன்னேன், எலியா நீங்க வந்து கண்ணை மூடிக்கொள்ளுங்க, உன்னுடைய தங்கச்சி இப்போ ஒரு பரிசோட உன்னை பார்க்க வரப்போகுது. He opens his eyes and my daughter gives a big car. ஆமா, இப்போ அவன் கண்களை திறந்தான், என்னுடைய மகள் மூலமா ஒரு பெரிய காரை அவனுக்கு பரிசா கொடுத்தோம். He gave 3 kisses at the time. ஆமா, உடனே பார்த்தீங்கன்னா 3 அருமையான அன்பின் முத்தங்களை. Till today he never hurted her till today. இந்த நாள் வரைக்கும் அவன் தங்கச்சி அவன் ஹர்ட் பண்ணி நாங்க பார்த்ததே இல்லை. Because this video is going on YouTube, so everybody knew about it. ஆமா, நீங்க ஏன்னா அந்த வீடியோல கூட இருக்குது, நீங்க பார்த்து கொள்ளலாம் YouTube. So why I'm saying is that this thing that you build with love will last forever. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, அன்பாக நீங்க அன்பின் அடிப்படையில் குடும்பத்தை கட்டினீங்கன்னா அது கடைசி வரைக்கும் கட்டி காக்கப்படும். That's why in Matthew chapter 12 verses 25 says that a house that is divided can never stand forever. அதாவது மத்தேயு 12:24-25 சொல்லுகிறது, பிரிவினை வந்து எப்போதுமே சேர்ந்து நிற்க முடியாது. So same thing, when you have a family, when you have your husband and wife, when you have your children, remember that you should love all your children equally. அதாவது நல்லா பாருங்க, உங்களுடைய குடும்பத்துல எல்லாரையும் சரிசமமான முறையில் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. It might be boy or it might be girl. அதாவது உங்களுடைய குழந்தைகள் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். You are dealing with heart, not with the sex of a person. அதாவது ஒரு ஜெண்டர்ல நீங்க வந்து கவனம் செலுத்தாதபடிக்கு இருதயத்திலே கவனம் செலுத்தி அன்பு செலுத்துங்க. Remember that you are dealing with heart. நல்லா நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே உங்கள் பிள்ளைகளோடு மற்றவர்களோடு உங்க குடும்பத்தில் செயல்படும்போது இருதயத்தை வைத்து செயல்படுகிறீர்கள். And it is very sensitive, and if you touch it, it's going to go for emotional problems. ஆமா, நீங்க சரியான முறையில் அதை கையாளப்படலனா அது உணர்வுகளின் ரீதியிலே தவறான பாதிப்புகளை ஏற்படுத்தும். And also I'm going to finish in next few minutes. நான் உங்களுக்கு இன்னும் சில மணிகளிலே நேரங்களிலே முடித்து விடுவேன். God wants you, the husband and a wife, to be role model for your children. அதாவது அதே போல கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும். When you kneel down, children will kneel down. நீங்க முழங்கால் படிட்டீங்கன்னா பிள்ளைகளும் முழங்கால் படிப்பாங்க. When you lift up your hands and close your eyes, when you pray, your daughter or son will do the same thing. நீங்க ஜெபம் பண்ணும்போது கைகளை தூக்கி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகளும் மகனும் மகளும் அப்படியே செய்வார்கள். When you look at your wife or husband, you smile and talk each other, they will smile and talk with each of you. நீங்கள் கணவனையோ மனைவியோ பார்த்து அன்பான சிரிப்பு பண்ணி நீங்க பேசி கொண்டிருந்தீங்கன்னா பிள்ளைகளும் அப்படிதான் செய்வாங்க. பேயே பிசாசே இது அதுன்னு திட்டினேன்னு வெச்சுக்க, அந்த பிள்ளைங்க கூட நாளைக்கு அப்படியே ஆவாங்க. If you scold your partner in an unnecessary way, they will also deal their partners in the same way. So you need to teach them you are a role model like Adam. நீங்களும் நானும் ஆதாமை போல அவர்களுக்கு பயிற்றுவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். They are innocent children. நீங்களும் நான் நல்லா தெரிஞ்சுங்க, அவங்களுடைய அறியாமையான ஒரு பிள்ளைங்க.
If you give them snake and say that this is rubber, they will believe it because they are children. ஏன்னா அவங்க சிறு பிள்ளையா இருக்கிறாங்க. ஒரு பாம்பை பிடிச்சிட்டு நீங்க இது வந்து ஒரு ரப்பர்னு சொன்னீங்கன்னா கூட அப்பா அம்மா சொல்றாங்க நம்பிடுவாங்க. Remember that you should be a role model for your family. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. And also the husband, you are the leader of the family. நீங்கள் கணவனாய் இருந்தீர்கள் என்றால் நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு தலை. You are driving very carefully, you should drive. உங்களுடைய வீட்டை நீங்க கவனமாய் நடத்தி செல்ல வேண்டும். Everybody should have their seat belts on. ஆமா, எல்லாரும் சீட் பெல்ட் எல்லாம் போட்டுருக்கணும். And you should carefully deal the things, not giving sudden brakes and sudden turnings. It will hurt family. ஆமா, நீங்க கார் ஓட்டும் போது நீங்க வந்து வேகமா பிரேக் அடிச்சிட கூடாது, பயங்கரமா திரும்பிட கூடாது. ஏன்னா பிள்ளைகளை உள்ள உட்கார்ந்திருக்கவங்கள ஹர்ட் பண்ணிரும். You should know the destiny where you are going. If you want, use GPS so that you will go directly to that place, so that they will have satisfaction, they will have security, they will trust you. நீங்க போக போற இடம் உங்களுக்கு துல்லியமாய் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி சேட்டலைட் நேவிகேஷன்ல நமக்கு தெளிவா காண்பிக்குதோ அது போல நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். Imagine today I'm going to ask you a question and I'm going to finish with this. Listen carefully. Check whether you are authoritative to your children or loving with your children. அது நீங்க உண்மையிலே இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க. உண்மையிலே உங்க குடும்பத்துல உங்களுடைய ஆளுமை தன்மை இருக்கிறதா? You are authoritatively talking or you are loving your children? நீங்க வந்து ஒரு அதிகாரத்துல உங்க பிள்ளைகளோட பேசுறீங்களா இல்ல அன்பா பேசுறீங்களா? Are you concerned about your children or you are balancing your love? உண்மையிலே நீங்க உங்க பிள்ளை மேல ஒரு அக்கறையோடு பேசுறீங்களா இல்ல சரி பேசணுமேங்க பேசுறீங்களா? Do you have informative person and also are you a controllable person? அதாவது நீங்க வந்து பிள்ளைகளை சரியா நடத்துற மாதிரியான பிள்ளைங்களா இல்ல ஒரு அடக்கி ஆள விரும்புகிறீங்களா? You are explosive, getting angry, or you are peacefully and self controlled? சரிமா, கோவப்படுறாளா இல்லனா பீஸ்ஃபுல்லா பேசுறீங்களா? ஆமா, நீங்க நல்ல ஒரு அமைதியான முறையில் பேசுற ஒரு தாய் தகப்பனா இல்ல கோவப்படுறீங்களா? Are you always silent and stay with all your work or you are communicative person? எப்பொழுதுமே உங்க வேலைன்னு சொல்லி தனியா உட்கார்ந்து இருக்கீங்களா இல்ல உங்க குடும்பத்தோட எல்லாரோடும் பேசி கொண்டு இருக்கீங்களா? Are you strict or you are like a leader? அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கீங்களா இல்ல வழி நடத்துகிற ஒரு பிள்ளை போல இருக்கீங்களா? Are you attentive or you busy? இல்ல நீங்க கவனமாய் அவருடைய கவனத்தை நினைத்து செயல்படுகிறீங்களா இல்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? Remember that this deals with feelings. அதாவது நீங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதிர்மறையாய் செயல்பட்டீங்கன்னா அது அவங்களுடைய இருதயத்தின் அலைகளை அவங்களுடைய பாதிப்புகளை உண்டாக்கும். The guilt will destroy the family. நல்ல இருதயத்திலே காயப்பட்ட ஒரு காரியங்கள் அது ஒரு குடும்பத்தை கூட சிதைத்து விடும். When my son was small, what you want to become son, I asked him. என்னுடைய பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கேட்டேன், நீ என்னப்பா ஆக விரும்புற? My son said he wants to become a lorry driver. அவன் உடனே சொல்லிட்டான் நான் லாரி டிரைவர் ஆகணும்னு சொன்னான். And later after some time I asked him, what you want to become son? நான் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன், இப்போ என்னப்பா ஆகணும்னு I want விரும்புறேன்? to become a police officer, daddy. உடனே அவன் சொல்லிட்டான் நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும்ட்டான். Why you want to become a police officer? நான் போலீஸ் ஆபீசரா விரும்புறேன். So that everybody will become afraid about me, daddy. அப்பதான் எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. And after some time, now he is 7 years, I asked him, what you want to become son? அப்பா இவனுக்கு 7 வயசு ஆயிருச்சு. இப்ப கேக்குறேன் உனக்கு என்னப்பா ஆக I விருப்பம்? want to become pastor like you, daddy. அவன் உடனே சொன்னான் உங்களை மாதிரி ஒரு நானும் கர்த்தருடைய ஊழியன் போதகனும் மெய்ப்பனுமாயாக We வேண்டும். need to train them, but we should not force them. அதாவது நம்ம அவர்களை பயிற்றுவிக்க வேண்டுமே ஒழிய அவர்களை கட்டாயப்படுத்தி வழிநடத்த You கூடாது. should do this, you should do that. No. They have the freedom that God has given, the way he has given to you. நம்ம அவங்களை ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப கட்டாயப்படுத்தி நடத்தாம அவங்களுக்குரிய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க வேண்டும். You do first so that they will do after you. அவங்க என்ன செய்ய விரும்புறாங்களோ அதை நீங்க சரியா முதல்ல செஞ்சிருங்க, அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா I'm going செய்வாங்க. to give a homework for you today. உங்களுக்கு நான் ஒரு வீட்டு பாடத்தை கொடுத்து அனுப்ப விரும்புகிறேன். And you should submit this homework to God and to your partners. உங்களுடைய ஹோம்வொர்க்கை நீங்க கர்த்தரிடத்திலும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ்லயும் ஒப்புவித்துருவீங்க. Find out what is the personal thing that is happening in your family. இப்போ நல்ல கவனம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துல தன்னிச்சையாக உள்ளார்ந்த தருணத்துல என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கு? Firstly, about your children. முதல்ல உங்க குழந்தைகளை பற்றி. My child, who are the 3 friends of your children? உங்களுடைய சைல்டினுடைய 3 முக்கியமான நண்பர்கள் யார்? Immediately you can tell 1, 2, 3. உடனே நீங்க சொல்ல முடியும். சொல்லிக்கங்க. Number 3. Number 2 is, what is the dream of your child? உங்களுடைய குழந்தையினுடைய கனவு என்ன? Which is the fearful thing about your child? உங்களுடைய குழந்தையை குறித்து ரொம்ப பயப்படுகிற காரியம் என்ன? And what is their favorite food that they are really happy about? அவங்க உண்மையிலே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு என்ன? Whichever the program that comes on TV or music, which is the best one that they like?
அவங்க டிவிலயோ மற்ற ப்ரோக்ராம்ல எதை அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு ரசிப்பாங்க. Have you ever asked them after coming from school what you liked and what you did not like in the school? நீங்க எப்பயாச்சும் ஸ்கூல்ல இருந்து வந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு இன்னைக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கலன்னு சொல்லி? And do you know what is their strength and what is their weakness? அவங்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன? Have you ever asked after growing up what you want to become? நீங்க எப்பயாச்சும் நீங்க வளர்ந்த பிறகு என்ன ஆக விரும்பி இருக்கீங்க உங்க குழந்தைகள்ட்ட கேட்டிருக்கீங்களா? Remember that they have a heart and you need to deal with the heart. நீங்க நல்லா கவனம் வைத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒரு இருதயம் இருக்கு. அந்த இருதயத்தை நீங்கள் சரியான முறையில் புரிந்து நடக்க வேண்டும். Husband and a wife, if you have a strong relationship, your family will flourish in the kingdom of God. ஆமா, தேவனுடைய ராஜ்யத்திலே கணவன் மனைவி உறவுகள் அன்பிலே கட்டப்பட்டிருந்தால் உங்கள் குடும்பம் நிச்சயமாய் செழிப்பாய் கட்டப்படும். Don't be always busy. Budget your time for your family. ஆமா, எப்ப பார்த்தாலும் பிஸின்னு சொல்லாதீங்க. நேரத்தை குடும்பத்துக்கென்று கொடுங்கள். After coming from the work, don't sit with internet but communicate with your family. ஆமா, வேலையில இருந்து வந்த பிறகு இன்டர்நெட் டிவின்னு உட்கார்ந்துராதீங்க. உங்க குடும்பத்தோட நீங்கள் சம்பாஷணை செய்யுங்க. And you should touch your children and say நன்னா நல்லா இருக்கறியாமா? ஆமா, go and touch your kids and ask them are you all right? அதனால கோமா டச் இப்படி பண்ணிட்டு போறீங்க. ஆமா ஆமா ஆமா, don't get angry and touch your kids. You should touch them with love. ஆமா, but remember when you touch your children there is a love that transfers from your body to them. நீங்கள் அன்போடு உங்கள் பிள்ளைகளை தொடும்போது உங்களிடத்திலிருந்து அன்பு அவர்களுக்குள் பரிமாற்றப்படும். Jesus touched and healed people. கர்த்தர் வேத வசனத்தில் தேவன் கர்த்தர் தொட்டு ஜனங்களை குணமாக்கினார். So there is a relationship happens when you touch and talk. நல்லா பாருங்க, நீங்கள் தொடும்போது ஏதோ ஒரு உங்களுக்குள் உறவின் தன்மைகள் வெளிப்பட்டு ஆசீர்வாதமாய். touch an unknown person's body and talk, but you can touch the person you know very well. ஆமா, நமக்கு தெரியாத நபர்களை நாம் போய் தொட்டு பேச முடியாது. ஆனா நமக்கு தெரிந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை மனைவி கணவனை தொட்டு பேச முடியும். Never talk in front of people, never correct in front of people. Take them into the room, correct them with love, not with anger. ஆமா ஆமா, ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை திட்டி அவங்களை சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. தனியா ஒரு அறை கூட்டி கொண்டு போய் செய்யுங்கள். Don't hit them immediately. Tell them what is the problem. ஆமா, உடனே அடிச்சிராதீங்க. அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லி விளக்குங்க. Correct them 1000 times. நிறைய ஒரு 1000 முறையாவது கரெக்ட் பண்ணுங்க. 1000 first time you give them a spanking, they will be in a right track. ஆமா, அது மாதிரி 1001வது தடவை ஒரு சின்ன அடி கொடுங்க, சரியாயிடுவாங்க. So you need to know the value of your family, value of your children. உங்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை, கணவன் மனைவியுடைய முக்கியத்துவம், பிள்ளைகளோட முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். The individual person's responsibilities, their feelings, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். and understand them, motivate them, know their thoughts and their goals, sit with them and lead them forward. ஆமா, அவங்களோட பேசுங்க, அவங்களுடைய நினைவுகளை புரிந்து ஆசைகளை புரிந்து அதன்படி அவங்களை சரியான பாதையில நடத்துங்க. Remember that our children are being raised in unknown nation. அதாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு அந்நிய தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். But if you train them when they are small, when they become big, they will be very strong. சின்ன வயசுல சரியான முறையில் அவங்களை பயிற்றுவிச்சீங்கன்னா பெரிய பிள்ளைங்களா போய் நல்லா வளர்ந்து பிரகாசிப்பாங்க. You can leave them freely, nothing will happen, I'm saying. ஆமா, நீங்க அவங்களை ரொம்ப ஃப்ரீடமா விட்டா கூட அவங்க கெட்டு போக மாட்டாங்க. A pilot when he sits in the plane, initially if you leave him he will crash the plane. ஆமா, பைலட் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னா அது போய் எங்கயாச்சும் கிராஷ் ஆயிடும். But you should teach them basically everything so that one day you can fly in the sky, nothing will happen. ஆமா, அந்த பைலட் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறார் அதே போல உங்க குழந்தைகளை பயிற்றுவிங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களும் வானத்திலே பறப்பார்கள். God loves our family. தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் அன்பு செய்கிறார். And God has given you a family, love your family, live for the family. கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அதை நேசிக்க வேண்டும், அதற்காக வாழ வேண்டும் என்று. Lastly I'm telling, never ever accept any relationship apart from your family. ஆமா, எந்த விதமான வேற தொடர்புகளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யாதீர்கள். That might be a texture, or that might be a SMS, or that might be WhatsApp, or that might be Facebook, that will destroy your family to court. அது எந்த விதமான மீடியா சம்பந்தப்பட்ட முறைகளா இருக்கலாம், எந்த வழிமுறைகளா இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான எந்த உறவு தொடர்புகளும் இருக்க கூடாது. And let's all close our eyes and we will pray at this moment. ஆமா, Here and they start talking to God now. ஆமா, அங்க சுத்தி பார்க்க வேணாம், தேவனோடு நீங்கள் பேசி ஜெபம் Remember பண்ணுங்க. that God brought me from India just to tell these things to you. ஆமா, இந்த மாதிரி ஒரு காரியங்களை சொல்லும்படியாக தான் தேவன் என்னை இந்தியாவிலிருந்து அழைத்து வந்தார். Lot of money has been spent, time
is spent just to train you guys. ஆமா, நிறைய ஆண்டவர் நம்ம பணத்தை செலவழிச்சு வர வச்சிருக்கிறார், ஏன்னா உங்களை பயிற்றுவிக்கும்படியாய். Today is a beautiful day in your life. இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அருமையான நாள். Because God is training you to be the light in this nation. ஆமா, உங்களை ஆண்டவர் ஒரு வெளிச்சமாய் இந்த தேசத்துக்கு இருக்கும்படி பயிற்றுவிக்கிறார். God is making you as a salt for this nation. கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த தேசத்துக்கு உப்பாய் வளர்க்க விரும்புகிறார். Look unto the Lord. கர்த்தரை நோக்கி பாரு. Pray unto God. ஆண்டவரோடு ஜெபம் பண்ணு. God bless my family. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதி. God bless my family. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதி. Make us to build our family in your love, Lord. ஆண்டவரே எங்களை பயிற்றுவீங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. If you have been all these years, if you have hurt your partner or hurt your children, today you cry out to God. எவ்வளவு நாள் நீங்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க, தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய பார்ட்னரையோ உங்களுடைய குழந்தைகளோ நீங்கள் ஹர்ட் பண்ணிருக்கலாம், இன்னைக்கு அதற்காக ஜெபம் பண்ணுங்க. Bossing over or you are talking with anger, please repent from that sin. ஆமா, நீங்க எந்த சூழ்நிலை தேவையில்லாம அனாவசியமாய் கோபப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் மன வருந்தி ஜெபம் பண்ணுங்க. Egoistic problems and bossing over will never build a family. ஆமா, உங்களுக்குள்ளார இருக்கிற முரண்தன்மை, செல்ஃப் ஈகோ அதெல்லாம் குடும்பத்தை கெடுத்து விடும். Tell in the name of Jesus. இயேசு நாமத்திலே சொல்லுங்க. Remove, Lord, all these problems. ஆண்டவர் இடத்துல எல்லாத்தையும் சொல்லுங்க. You submit to Jesus at this time. ஆண்டவர் இடத்துல அப்படியே ஒப்பு கொடுங்க. Submit yourself in this time, at this time. உங்கள ஆண்டவருடைய பிரசன்னத்துல God is intervening in the families today. இந்த வேளையில ஒவ்வொரு குடும்பத்தோடும் கர்த்தர் கரம் இடைப்படுகிறது. God is touching every family here. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தொடுகிறார். Wherever you go, எந்த இடத்துக்கு போனாலும் God is going to be with the families. ஒவ்வொரு குடும்பத்தோடும் God is going to make you a role model for this nation. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த தேசத்துக்கு தலைமையாய் வைப்பார். God is blessing your families and he is restoring the things that you have lost. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இழந்து போனவைகளை மீட்டு கொடுப்பார். Whatever you have lost today, God is restoring because of your love that you have kept for him. எல்லாம் இழந்து போன கர்த்தர் அதை இன்றைக்கு திரும்ப கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து. Ask Jesus, come into our family, Lord. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே குடும்பத்தை Jesus, come into our family, Lord. இயேசுவே குடும்பத்துக்குள் வருவீராக. Lord, wash your family with the blood that you shed on the cross, Lord. ஆண்டவரே குடும்பத்தை நீர் சிந்தின பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்தி. Lord, you are the leader and the boss of our family, Lord. ஆண்டவரே நீதான் எங்களை வழிநடத்துகிற தலைமையானவர். ஆண்டவரே you are our father, Lord. நீரே எங்களது தந்தை. Lord, lead our children in your pastures, Lord. ஆண்டவரே உம்முடைய அமர்ந்த தண்ணீரண்டை எங்களை protect us from the enemy's hands, Lord. பிசாசின் தந்திரங்களை காத்துக்கொள். Lord, protect the marriage, Lord. ஆண்டவரே எங்களுடைய திருமணத்தை காத்துக்கொள். The partner that you gave me, Lord. ஆண்டவரே கொடுக்கப்பட்ட துணை. Lord, the children that you gave me as a gift, Lord. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலனாகி. Lord, today I confess that I have made sin against your kingdom, Lord. ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். Lord, forgive me, Lord. எங்கெல்லாம் பாவங்களை cleanse me, Lord. ஆண்டவரே எங்களை make me a new person in the family, Lord. ஒவ்வொருவரை புதிய மனுஷனாக எங்களை every husband, every father cry out to God. ஆண்டவரே ஒவ்வொரு கணவனும் தகப்பனும் அழுங்கள். Because you are the leader of the family. ஏனென்னா நீங்களே உங்கள் வீட்டை நடத்துகிற பெரிய தலைமை. God has given the lives in your hands. ஆண்டவர் உங்க கரங்களிலே ஒளியை கொடுத்திருக்கிறார். And today God is leading you, my brethren. என் அருமையான சகோதரனே, கர்த்தர் இன்று நடத்துகிறார். My dear sister, God has put this family in your hands. ஆண்டவரே சகோதரே, கர்த்தர் குடும்பத்தை உன் கையிலே கொடுக்கிறார். Cooking or washing vessels or cleaning, don't think that it is a hard thing, but it's your responsibility of the family. பிள்ளைகளுக்காக சமைக்கிறது, துவைக்கிறது, கண்காணிக்கிறது வேஸ்ட் நினைக்காத, அதெல்லாம் ஒரு உண்மையான பொறுப்புள்ள வேலை. Doing, don't curse and do it. The Spirit of God is talking to some families. ஆமா, நீங்கள் அதை செய்யும் போது நீங்கள் சலனப்பட்டு சஞ்சலப்பட்டு செய்யாதீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார். And if you are like that today, you repent. நீங்கள் அது மாதிரி வரைக்கும் செய்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து மனவருந்தி. God knew that you are working from day till evening. கர்த்தருக்கு நல்லா தெரியும், நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வேலை செய்றீங்க. But when you come back, you show the love that you have lost there. நீ வேலையில இருந்து வந்த பிறகு வீட்டில் உங்களுடைய அன்பை காண்பீங்கள். Love them. நல்லாரையும் நேசிங்க. Cook them nice food. நல்ல ஃபுட் குக் பண்ணி தாங்க. Nicely you talk with them. நல்ல நேரம் செய்து அவங்களோட பேசுங்க. They should say, my amma is not there, I cannot live.
அம்மா இல்ல நான் வாழவே முடியாதுன்னு நினைக்கணும். Hallelujah. அப்பா இல்ல நான் இருக்கவே முடியாது, எங்க பிள்ளைங்க நான் இருக்கவே முடியாது, எங்க ஃபேமிலி ஒரு வித்தியாசமான ஃபேமிலி. Hallelujah. You should become in the image of Jesus Christ. நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் இயேசுவின் சாயலாய் வர With வேண்டும். unity and understanding. நல்ல ஒரு ஒற்றுமையும் புரிதலும் இருக்க வேண்டும். Bonded with the love of Jesus. எல்லாமே அன்பின் இயேசுவின் அன்போடு இணைக்கப்பட வேண்டும். Whatever your problem might be. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், Whatever the problem that you might be going through. எந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் நடந்தாலும், Confess right now. இந்த நேரத்தில் அதை சொல்லுங்க. Are you faithful to your husband? நீங்க உண்மையிலே கணவனுக்கு உண்மையா இருக்கிறீர்களா? Are you faithful to your wife? நீங்க உண்மையிலே உங்களுடைய மனைவிக்கு உண்மையா இருக்கிறீங்களா? Are you faithful to your children? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? Children, are you faithful for your parents? பிள்ளைகளே, நீங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? As your family, you are faithful to God. குடும்பமாய் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா? Failed anywhere, ask God, cleanse me, Lord, today. எதிலையாவது ஒன்றுல தோற்று போயிருந்தீர்களா? கர்த்தாவே என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. Or your relationship with out of your family might be leading you to adultery and sin. உங்களுடைய அந்நிய தொடர்புகள் ஏதாவது வேசித்தனத்துக்கு உபச்சாரத்துக்கு நடத்துனுச்சுன்னா, that leads to curse for your family. அது உங்க குடும்பத்துக்கு எதிரான சாபமாய் மாறும். Today you cry out to God. நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். God, I will be faithful to my family. ஆண்டவரே, நான் என் குடும்பத்துக்கு உண்மையா இருப்பேன். Lord, I will be faithful to my wife and husband, Lord. ஆண்டவரே, என்னுடைய மனைவிக்கும் கணவனுக்கும் நான் really sorry for what I have done, Lord. ஆண்டவரே, நான் என்ன செய்தேன் அதுக்கு என்ன மன்னியும். Throw that sim out and have a new number. Remove that sim and have a new number. ஆமென். அந்த பாவத்தை களைத்து போட்டு புதிய சிருஷ்டியை வாங்க. And live according to the God's plan. ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழுங்கள். I'm going to pray right now. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். Dear God, அன்பு தகப்பனே, whatever you told me, நீங்க என்னென்ன எனக்கு சொன்னீங்களோ, I have told your children. உம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. Lord, today you have intervened with your children, Lord. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுகிறீர். They are staying in this new world of Father God. ஆண்டவரே, ஒரு புதிய பரிமாண மாற்றத்துக்குள் உலகத்துக்குள் Lord, help their families. ஒவ்வொரு குடும்பத்துக்கு உதவி செய்யும். As the broken families around them, Lord. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த இடத்தில் இருந்தால், Lord, many children are in the street because of their parents of Father. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் சிதைக்கப்பட்டிருக்காங்க. Many children don't have a love because of money and other things. They lost their families, Lord. ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் கணவன் மனைவி பணம் இல்லாதனால சிதைக்கப்பட்டிருக்கிறாங்க. A role model to the surrounding places, Lord. இந்த உலகத்தில் சுற்றியுள்ள ஜனங்களுக்கு குடும்பங்களுக்கும் இந்த சபையின் குடும்பங்கள் உதாரணமாக இருப்பார்கள். Lord, bless the pastor, Lord. ஆண்டவரே, இந்த சபையின் போது மேய்ப்பரை ஆசீர்வதி. Lord, bless the pastor, my Lord. ஆண்டவரே, இந்த சபையுடைய போதுடைய மேய்ப்பருடைய மனைவி ஆசீர்வதி. Lord, bless their children, Lord. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. The church elders and all the leaders, women and children and elders, everybody you bless them, Lord. சபையோட லீடர்ஸ், ஒவ்வொரு காங்கிரிகேஷன்ல பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Make this church as a role model, Lord. ஆண்டவரே, இந்த சபை உதாரண புருஷமாய் மாற்று. The days to come, let this church expand, Lord. ஆண்டவரே, நாட்கள் வரும் இந்த சபை விரிவடைவதாக. Let they have a bigger church than this, Lord. இதை விட ஒரு பெரிய ஆலயம், Thousands and thousands of people shall be added to this church, Lord. ஆண்டவரே, ஆயிரம் ஜனங்கள் வருவார்களாக. Help the pastor Rajan to lead the flocks of Father. ஆண்டவரே, அந்த மந்தைகளை மேய்க்கக்கூடிய கிருபை இந்த போதகருக்கு மேய்ப்பர் கொடுப்பீராக. Thank you, Lord, for bringing me from India. ஆண்டவரே, என்னை இந்திய தேசத்தை அழைத்து வந்ததுக்காய் நன்றி. I submit myself in your feet. என்னை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். I am nothing, Lord. நாங்க ஒன்றுமில்லை. I am nothing, Lord. ஒன்றுமில்லப்பா. Nothing, Lord. ஒன்றுமில்லப்பா. All glory and honor and praise belongs to you. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். Jesus' mighty name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. Amen.